போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே ரொம்ப காலமாக கிறிஸ்தவர்களை ஏமாற்றி கொண்டு வந்த இந்த சாக்கிர் நாயக் சொன்னதை நம்பி கிறிஸ்தவர்கிட்ட எல்லாம் போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் உங்கள் பைபிளில் எங்கள் கண்மணி நாயத்தினுடைய பேர் இருக்குது, உங்கள் பைபிளில் எங்கள் கண்மணி நாயத்தினுடைய பேர் இருக்குன்னு எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவெலாம் முழுசும் பரப்பி விட்டாங்க. அப்புறம் போய் நம்மெல்லாம் நோண்டி என்னடா இது, எந்த எந்த புஸ்தகத்திலடா, எந்த பைபிளடா இது கண்மணி நாயத்தினுடைய பேர் இருக்குது முகமது அப்படின்னு சொல்லின்னு பார்த்தா, அப்புறம் கடைசியில் அங்கே ஒரு வார்த்தை மக்குமத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இது முகமதுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லையா, மக்குமத்து அப்படிங்கிறது அது வந்து எசேக்கியேலுடைய மனைவியினுடைய பேர். அதான் அது உங்கள் கண்மணி நாயம் எசேக்கியேலுடைய மனைவி கிடையாது. அதுவும் இது வந்து எசேக்கியேல் சொல்லப்பட்டது எழுதப்பட்டது கிட்டத்தட்ட 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் அதுக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. சும்மா எதையாவது ஊற்றிக்கிட்டு தெரியாமல் பேசாமல் இருக்கையா அப்படின்னு மக்குமத்து அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் எத்தனை இடங்களில் இருக்குது, அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே போல் தான் இவங்க வந்து இன்னொரு பொருளையும் கிளப்பியிருக்காங்க. அது என்ன பொருளி அப்படின்னா, குரான். உங்கள் பைபிள் வந்து எத்தனையோ வெர்சன் இருக்குது. கிங் ஜேம்ஸு, NIV, அந்த ஐவி, இந்த ஐவி அப்படின்னு எத்தனையோ வெர்சன் இருக்குது. ஆனால் குரான் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு புஸ்தகம் தான், 1400 வருஷமாக ஒரே புஸ்தகம் தான் அப்படின்னு இந்த புண்ணியவான்கள் எங்கே பார்த்தாலும் அளந்து ஊற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் எத்தனை வகையான குரான்கள் இந்த உலகத்தில் இருக்குது, இந்த புண்ணியவான்கள் ஏன் இப்படி ஏமாற்றப்பட்டு அவங்களுடைய பரிதாப நிலைமையை கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுவோம். இன்றைக்கி உங்கள் பரிதாப நிலைமையை நீங்களே கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதாவது இஸ்லாமியர்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு முன்புள்ள இஸ்லாமியர்கள். அப்புறம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு பின்புள்ள இஸ்லாமியர்கள் அப்படின்னு இஸ்லாமியர்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஏன்னு கேட்டால், கிறிஸ்தவர்கள் குரானை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு, சர்ச்சு உண்டு, ஜபம் உண்டு, உபவாசம் உண்டுன்னு அப்படி ஆராதனை உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த சாக்கிர் நாயக் அப்படிங்கிறவன் வந்து இந்த இன்னும் இயேசுநாதர் கடவுள் கிடையாது, இயேசுநாதர் ஒரு நபி தான், எங்கள் கண்மணி நாயன் தான் கடைசி நபி, எங்கள் கண்மணி நாயத்தை ஏற்றுக்கலை அப்படின்னா இன்னும் நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு அடித்து ஊற்றி விட்டாப்புல, ஓதி விட்டாப்புல, பில்லி சுனியம் செஞ்சு விட்டாப்புல. இதை கேட்ட இஸ்லாமியர்களுக்கெல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டு எங்கே பார்த்தாலும் இந்த நான் கிட்டத்தட்ட 2005, 2006, 2007 நினைக்கிறேன், அப்போ எல்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த கேசட்டெல்லாம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய கேசட்டு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. என்னடா அப்படின்னா, எங்கள் சாக்கிர் நாய்க்கு பார்த்தீங்களா இந்த கிறிஸ்தவ மிஷினரியில் ஒரு கிறிஸ்தவ பாஸ்டரை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ சொல்லி அடித்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, அந்த கேசட்டை வாங்கி பார்த்தா அந்த கேசட்டில் ஒரு புண்ணியமாக பைபிளில் உள்ள வச்சனத்தை எல்லாம் பார்க்காம கட்டன்னு மனப்படமாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் குரானு, ஹதீஸு இதையெல்லாம் பார்க்காம மனப்படம் சொல்லிக்கிட்டு என்ன சொல்ல வர்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை, அப்புறம் இல்லாத மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு காரியம்தான். அப்புறம் தான் தெரியும் இவன் ஒரு பச்சை பொய்காரன், இப்படி பச்சை பொய் சொல்கிறவங்க இப்படி தான் வஞ்சிப்பாங்க, இப்படி தான் ஏமாற்றுவாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்தவர்கள் வந்து குரானை அதிகமாக படிக்க ஆரம்பித்தாங்க. என்னடா இது, இவங்க பாட்டுக்கு அளந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, ஒரு கூட்டத்தை தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்களே அப்போ விசுவாசத்தை விட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குரானை படிக்க ஆரம்பித்ததும், அதுக்கப்புறம் தான் அந்த குரான், அதுக்கு முன்னாடி குரான்னா என்னன்னு தெரியாது, குரான்னா யாரு, ஏதோ ஒரு இஸ்லாமியர்கள் இவங்களுக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காப்புல, இவங்க ஒரு நபியை வந்து வணங்கிக்கிட்டு வராங்க, நம்ம எப்படி இயேசுநாதரை போட்டு புகழுகிறோம் அதே போல் அந்த நபியை போட்டுறாங்க புலர்த்துறாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ குரானை படிக்க ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் தான் அந்த ஹதீஸ்களை படிக்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது இந்த புண்ணியவான்களுடைய புண்ணியங்கள்லாம் என்ன, அல்லானா யார், கண்மணி நாயன் யார், என்ன ஏது எப்படி, என்ன வாழ்க்கை, என்ன விதமான சட்டங்கள், குரானுடைய சட்டங்கள்லாம் ஒவ்வொன்றா நம்மளும் எடுத்து காமிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் இதை பார்த்ததுமே இதை கண்டதுமே பல்ட்டி அடிச்சுட்டாங்க இந்த புண்ணியவான்கள். நம்ம குரானை தெரிகிறது அறிஞ்சு கொள்கிற வரைக்கும், குரானில் என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சு கொள்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நீங்கள் இப்படிலாம் கிறிஸ்தவர்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்களே, உங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக அப்படின்னாங்க. அப்புறம் அல்லாஹ் யார், அந்த கண்மணி நாயை யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பேச்சை அப்படியே டப்புன்னு மாற்றினாங்க. எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.
அதே மாதிரி போன வீடியோவில் அப்படித்தான் முகமது பைபிளில் இருக்காருன்னு சொல்லி வாசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த புண்ணியவான்கள் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, என்ன உங்கள் பைபிள் வந்து எத்தனை பைபிள் வச்சுருக்கீங்க? NIV வச்சுருக்கீங்க, KJV வச்சுருக்கீங்க, அந்த ஐவி இந்த ஐவிலாம் வச்சுருக்கீங்க. அதை அதெல்லாம் டிரான்ஸ்லேஷன்ரா எபிரேய மொழியிலிருந்து அப்படியே ஒவ்வொருத்தனும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான், வேறு தமிழ் பைபிளில் 2-3 பைபிள் இருக்குது. அதில் கடவுளுடைய மகன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு பைபிள் எழுதிருக்கு. இன்னொன்று பிதாவானவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு எழுதிருக்கு. அப்புறம் இதை பார்த்ததும், பார்த்தீங்களா இந்த பைபிளில் 2 விதமான பைபிள் இருக்குது, இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒன்று எழுதிருக்கு அங்கே ஒன்று எழுதிருக்கு அப்படின்னாங்க. புண்ணியவான்களே, அது இது வேறு கிடையாது, ரெண்டும் ஒரே தமிழ் தான். அது கடவுளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு எழுதியிருக்கு அந்த பைபிளில். இந்த பைபிளில் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு எழுதியிருக்கு. அர்த்தம் வந்து 2 ஒன்று தாயா, வேறு இதில் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. இது 2 விதமான பைபிள் அப்படின்னுக்கிட்டு எதையாவது சும்மா அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் தான் KJV NIV அப்படின்னு ஹெபிரேய மொழியிலேருந்து டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு செய்த வேதாகமங்களை பார்த்துட்டு இது எல்லாம் வித்தியாசமான பைபிள் அப்படின்ட்டாங்க. இது வேற பைபிள், இது வேற பைபிள், எத்தனை பைபிள் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு புத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க சொன்னாலும் இவங்க கேட்டுக்கிற மாதிரி இவங்களுடைய இது எல்லாமே அவங்களுடைய மதத்தை வந்து அப்படி எப்படியாவது பாதுகாக்கணும், காப்பாற்றணும் அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால சரியா தப்பா என்ன ஏது எதுக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த புண்ணிய மதத்தில் கேள்வியும் கேட்கக்கூடாது. கேட்டால் அவனுக்கு பேர் அப்போஸ்டசியோ என்னமோ, அவனை சூனபதிக்கு அனுப்பிடுவாங்க. கேள்வி கேட்கக்கூடாது, அது ஒரு பெரிய குற்றம். இப்படி இருக்க சூழ்நிலையில் அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் குரானையும் அந்த இஸ்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 42 விதமான குரான்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரைமரியாக 2 விதமான பிரதான குரான்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதனுடைய அடிஷனலாக கிட்டத்தட்ட 42 விதமான வித்தியாசமான ஸ்டைலில் இது அதில் நம்பர் மாறி, எழுத்துக்கள் மாறி, அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் மாறி, கிராமர் தப்பாயி அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் உள்ள குரான்கள் கிட்டத்தட்ட 42 குரான்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் எந்த புண்ணியவான்களாவது வந்து இந்த உலகம் முழுசும் ஒரே ஒரு குரான் தான் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு கொஞ்சம் காமிங்க. சரி, இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இந்த புண்ணியவான் உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த புண்ணியவான் பாகிஸ்தானை சேர்ந்த புண்ணியவான். இவங்க அப்பா வந்து சின்ன வயசில், அவங்க தாத்தாவெலாம் சின்ன வயசுலேருந்தே எங்கே அமெரிக்கா போயிருக்கிறாங்க. அவங்க அமெரிக்கா போனதுமே அவன் வந்தார வாழ வைக்கிறவன் இந்த புண்ணியவான்களை வந்து பாவம்னு சொல்லி அகதிகள்னு சொல்லி படிக்க வச்சு ஆளாக்கி ஸ்காலர்ஷிப் கொடுத்து யூனிவர்சிட்டிக்கெலாம் அனுப்பி வீடு கொடுத்து பாசம் கொடுத்து வேலை கொடுத்து எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ இவங்க போனதுமே அங்கே நல்லா டாக்டர் பட்டம்லாம் வாங்கிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க. அப்புறம் டாக்டர் ஆனதும் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க அப்பா. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, நாங்கள் வந்து பாகிஸ்தானில் பரம்பரையாக நாங்கள் வந்து எங்கள் கண்மணி நாயகத்தை தான் நாங்கள் ஓதுவோம், எங்கள் அல்லாவை தான் தொழுது கொள்ளுவோம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அமெரிக்காக்காரன் காசு கொடுத்து இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறான், ஒரு பெரிய மசூதியை கட்டி கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து இந்த புண்ணியவான் பிறந்து படித்து ஆளாகி நேராக எங்கே அரேபியாவுக்கு போயிருக்காப்புல. அரேபியாவில் தான் போய் யூனிவர்சிட்டியில் தான் இந்த குரானை பற்றி ஹதீஸ்களை பற்றி படிச்சிருக்காப்புல, ஏகப்பட்ட பட்டங்களை வாங்கியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்திருக்காப்புல. அமெரிக்கா வந்து பெரிய பெரிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிகள் எல்லாம் போய் இஸ்லாமியர்களுக்கு வந்து குரானை பற்றி, முக்கண்மணி நாயத்தை பற்றி, அல்லாவை பற்றி, ஹதீஸ்களை பற்றி இவர் வந்து பயங்கரமாக டீச்சிங் எடுக்கிறது உண்டு. சோசியல் மீடியாவில் கூட, நம்ம யூடியூப்பில் கூட நிறைய வீடியோ போட்டிருக்காப்புல. உலகம் படைக்கப்பட்ட புண்ணியங்களை எல்லாம் பற்றி சொல்லியிருக்காப்புல. அப்புறம் இன்னும் கண்மணி நாயகம் வாழ்க்கையெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காப்புல. ஆனால் இப்படி வந்து பயங்கரமாக, ஏன்னா கிறிஸ்தவர்கள் யாருமே குரானை பற்றி தெரியாமல் இருக்கும்போது, அந்த கண்மணி நாயத்தை பற்றி தெரியாமல் இருக்கும்போது இப்படி தான் அடித்து விட்டுருந்தாப்புல. என்ன அடித்து விட்டுருந்தாப்புல அப்படின்னு முதல்ல இருந்தும் பார்ப்போம். And the Quran, there's only one Quran. There are no various versions or whatnot. It's one standard copy of the Quran across the Muslim world. அதாவது அக்ராஸ் த முஸ்லீம் வேர்ல்ட்,
இந்த உலகத்திலேயே இஸ்லாமிய உலகத்திலேயே அவங்க வந்து எல்லா இஸ்லாமியர்களும் கிராமத்தில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, பெரிய சோமாலியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எல்லா இஸ்லாமியர்கள்ட்டையும் ஒரே ஒரு குரான், ஒரே ஒரு வெர்சன், ஒரே ஒரு குரான் தான். எங்கள் கண்மணி நாயத்துக்கிட்ட அவர் சொன்னபடியான ஒரே ஒரு குரான் தான் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல. And really, there's not been any variant versions of the Quran. The Quran is ஏன்னு கேட்டால் இங்கே வந்து வெர்சன், அதாவது நம்ம பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்சன், என்ஐவி வெர்சன் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வந்து அந்த பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைலில், அவங்களுடைய ஆங்கில புலமையில் அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போ இதில் தான் குமாரன்னு எழுதியிருக்கிறது, அங்கே மகன் எழுதியிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இவங்க அதை வந்து வெர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது குரான்ல எல்லாம் அந்த மாதிரியானலாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அரேபிய மொழியில் எழுதப்பட்டது. அது உலகம் முழுதும் அரேபிய மொழி தெரிஞ்சவங்க வெறும் 15% தான். புண்ணியவான்கள் 100%, வெறும் 15% தான் அந்த அரபி மொழியை எழுத படிக்க தெரிஞ்சவங்க. மற்ற யாருக்கும் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவங்க சும்மா அந்த அரபி மொழியை அப்படியே ஓதிக்கிட்டு, நம்மெல்லாம் எப்படி படிக்கிற காலத்தில் பயங்கரமாக இங்கிலீஷ் வாசிப்போம், ஆனால் அர்த்தம் தெரியாது. பார்த்தா படிக்கிறதெல்லாம் பார்த்தா வெள்ளைக்காரை மாதிரி பயங்கரம், எங்கே அமெரிக்காவில் பிறந்திருப்பான் போல இருக்குது, பயங்கரமாக இங்கிலீஷ் வாசிக்கிறான்யா, அதில் என்ன எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. அதான் விஷயம். அதே போல் தான் இந்த புண்ணியவான்களுடைய நிலைமையும். அப்படியே ஓதிக்கிட்டே வருவாங்க, என்னடா பயங்கரமாக ஓதுறாங்க, மனப்பாடம் பண்ணி ஓதுறாங்க, என்னடா அர்த்தம் அப்படின்னா, அர்த்தம் அது எங்கள் இமாமுக்கு தான் தெரியும் அப்படிப்பாங்க. அப்போ அதான் அந்த நிலைமை. ஆனால் இந்த புண்ணியவான் சொல்கிறாப்புல உலகம் முழுவதும் ஒரே குரான் தான் இருக்குது, எந்த வெர்சனும் கிடையாது the அப்படின்னு. Quran for all sects and schisms and groups of Islam. And we also, all Muslims take pride in the fact there is but one Quran. There's no variance of the Quran. அதான் இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு பெருமை என்னென்னா, ஒரே ஒரு குரான் தான், அந்த உலகம் முழுவதும் ஒரே குரான் தான் இருக்குது அப்படின்னு இந்த புண்ணியவான் தான் சொல்கிறாப்புல. சரி, அதையும் கொஞ்சம் ஏற்றி, கொஞ்சம் சூடு ஏற்றி சொல்கிறாப்புல இந்த விஷயத்தில். standardized the copies of the Quran, and therefore from his time up until our time there has never been two copies of the Quran that are different even in one letter or one word, and this is because of the far-sightedness of the Caliph Uthman. ஃபார் சைட்டு, அடே அப்பா, ஃபார் சைட்டு யாருக்கு இருக்கும் அப்படின்னா தீர்க்கதரிசிகள் தான் இருக்கும். தீர்க்கதரிசி தான் எதிர்காலத்தில் நடக்க போகிறதெல்லாம் தெரிந்து கொள்ளுவான், அவன் சொல்லுவான். ஆனால் அந்த உத்மான் அப்படிங்கிற ஒரு புண்ணியவான் இருந்திருக்காப்புல, யாருக்கிட்ட, கண்மணி நாயத்துக்கிட்ட. அவர் தான் வந்து இந்த முதல்ல ஒரு குரான் எழுதியிருப்பார் போல இருக்கு. அதில் நொட்டை சொல்லவும் அதை கொண்டு போய் கோவத்தில் எரிச்சு விட்டாப்புல. அப்புறம் அதுக்கடுத்து அவங்க வந்து கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லவும் திரும்ப குரான் எழுதுறாப்புல. அப்புறம் அந்த குரானை தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாராம். ரெண்டாவது எழுதப்பட்ட குரானை தான் இவர் சொல்கிறாப்புல. முதல்ல எரிச்சத விஷயத்தை இவர் மறைச்சிட்டாப்புல. ரெண்டாவது எழுதப்பட்ட குரான் உத்மான் அப்படிங்கிறவர் அவருடைய டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு விதமான ஒரு லெட்ரு, ஒரு ஃபுல்லு ஸ்டாப்பு, ஒரு கமா, இல்லை ஒரு எழுத்து, அதில் என்ன ஒரு சென்டென்ஸு, இல்லை அர்த்தம் எதுவுமே மாற கிடையாது, அப்படியே இருக்கு அப்படின்னு இந்த புண்ணியவான் முதல்ல சொல்றாப்புல. And really Muslims are very humble and very proud, and அடாடாடா, ரொம்ப ஹம்புலாம். நாம தான் பார்க்குறோமே, ரொம்ப ஹம்புலு, ரொம்ப தாழ்மை. இந்த இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப தாழ்மையானவர்களா. இந்த ஆப்கானிஸ்தானில் தாழ்மையான, இந்த பலோச்சிஸ்தானில் தாழ்மையான, இந்த சிரியாவில தாழ்மையான இஸ்லாமியர்களை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஈரான்காரை எவ்வளோ தாழ்மையானது தெரியுமா, இந்த ஹமாஸ், ஹூதி, இவங்கெல்லாம் எவ்வளோ தாழ்மையானவங்க தெரியுமா, இந்த ஐஎஸ் புண்ணியவான்கள், குழந்தைகளை கூட விட்டு வைக்காத கேவலமான அந்த ஜென்மங்கள் அவங்களும். ஏன்னு கேட்டால் அவங்களும் முஸ்லாமியர்கள், அவங்களாம் ரொம்ப ஹம்புலாம், தாழ்மையா, ரொம்ப தாழ்மையானவங்களாம். very grateful to God that they're the only religious group that can with so much authority say that their scriptures really have been preserved authentically. The Quran is the most protected of all scriptures, and in fact we as Muslims believe that God in his divine wisdom and plan has protected the Quran from any type of alteration, from any type of deviation, from any type of miswriting. அதாவது அல்லாஹ் தான் இந்த குரானை 1400 வருஷமாக பாதுகாத்துருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, அல்லாஹ் வந்து எல்லா விதத்துலேருந்தும் அது தீங்காகாது, அழுக்காகாமல், அது கரைஞ்சி போகாமல், அதில் எழுத்து மாறாமல், அதில் அர்த்தம் மாறாமல், அந்த ஸ்லாங்கு மாறாமல், ஸ்டைலு மாறாமல், அப்போ 1400 வருஷமாக இதை வந்து அல்லாஹ் தான் பாதுகாத்துட்டு வந்திருக்காப்புல அப்படின்னு இந்த புண்ணியவன் தான் சொல்கிறாப்புல. எப்போ
கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு அவர் சொல்லியிருக்காப்புல. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஷேக்கு ஷேக்கு யாசிர் காதி அப்படிங்கிற இந்த புண்ணியவான் வந்து இந்த கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்லாம்னா என்ன அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு முன்னாடி அடிச்சு உலகம் முழுவதும் அந்த ஒரே குரான் தான் அடிச்சு விட்டாப்புல. அப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்லாத்தை அறிந்து கொண்டு கண்மணி நாயகம் யாரு, குரான்னா என்ன, அல்லானா யாரு, குரான்ல எத்தனை வகையான குரான் இருக்கு, என்னென்ன விதமான குரான் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சு கொண்ட பிறகு அப்புறம் ஒரு உண்மையை சொல்றாப்புல. அதுக்குள்ள ஒரு உண்மையை சொல்றாப்புல. அந்த புண்ணியத்தை கேட்போம். இப்ப we say the various different ways to recite the Quran, we are not talking about different voices or different styles. We're talking about slight differences in pronunciations, slight differences in letters, slight differences in harakat. In other words, if you were to compare two printed Qurans, you're going to see differences between them. இப்பதான் வாய கழுவி இருப்பாரான்னு சொல்லி இப்பதான் முன்னாடி உட்காந்து டேபிள்ல உட்காந்து கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு சோப்பாப்புல, தமிழ்நாட்டில் ஒருத்தர் அப்படிதான் சோப்பாப்புல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவரை வகுந்து எடுக்க போறேன் கொஞ்ச நாள்ல. சரி பேசிக்கிட்டு இருக்கட்டே, நல்லா பேசட்டேன். கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாப்புல. வாயா டிபேட்டுக்கு வாயா, புண்ணிய புத்தகத்தை எடுத்துட்டு வா, நான் பைபிள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாப்புல. சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கு அடுத்து நம்ம நல்லா வகுந்து செய்யணும். அப்போ அதனால பேசாமல் இருக்கும். இந்த புண்ணியவான் பாருங்க, இப்போதான் சோப்பாவில் உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு குரான் தான் இந்த உலகத்தில் இருக்குது, வேற எந்த குரான் ஒரு வேரியன்ட் இல்லை, ஒரு வெர்சன் கிடையாது, ஒரு எழுத்து மாற கிடையாது, ஒரு புள்ளி மாற கிடையாது அப்படின்னு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள்லாம் சூடேற்றி விட்டு எல்லாம் இதை கேட்ட எல்லா புண்ணியவான்களும் பார்த்தீங்களா எங்கள் அல்லாவின் சக்தியை, எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய பெருமையை, எங்கள் குரானுடைய பெருமையை, அடாடாடாடா ஒரே குரான் தான் இந்த உலகம் முழுவதும் இருக்குது. அது சூஃபியா சலாஃபியா இருந்தாலும் சியா முஸ்லீம் சூனா முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் ஒரே குரான் தான் இருக்குது. ஆப்பிரிக்காக்காரனாக தான் படிக்கிறான், அமெரிக்காக்காரனாக தான் படிக்கிறான் அப்படின்னு ஊற்றிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ அதே புண்ணியவான் தான் சோஃபாவில் உட்காந்து பல்லு விளக்கிட்டு சொன்னாப்பிலையா இல்லையான்னு தெரியல, அதுக்குள்ளே வாயை கொப்பளிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று விஷயத்தை சொல்கிறாப்புல டிவியில். அதுதான் அதிசயமாக இருக்குது. ஐயா சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத அது எல்லாம் நல்லா கேட்கட்டும். And when we say the various different ways to recite the Quran, we are not talking about different voices or different styles. We're talking about slight differences in pronunciations, pronunciationல டிஃபரண்ட் இருக்கான், slight differences in letters, லெட்டர்லயே எழுத்துக்கள்லயே டிஃபரண்ட் இருக்கான், differences in harakat. ஹரகாத்துன்னு என்னமோ சொல்றாங்க அந்த புண்ணிய பாஷையில, என்னன்னு தெரியல. சரி என்னமோ அதுலயும் டிஃபரண்ட் இருக்கான். If you were to compare two printed Quran, நீங்க ரெண்டு குரானை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா you're going to see differences between them. அதுக்கு இடையில நிறைய என்னடா இங்கே உள்ள லெட்டர் இங்கே இல்லை, இங்கே எழுத்து இங்கே இல்லை, இங்கே உள்ள ஸ்டேட்மெண்ட் இங்கே இல்லை, இவர் இங்கே என்னடா சண்டை ஓட்டார்னு சொல்லியிருக்கு, இங்கே என்னடா கொன்னார்னு சொல்லியிருக்கு, இங்கே போனார்னு சொல்லியிருக்கு, இங்கே வந்தார்னு சொல்லியிருக்கு, இங்கே செய்தார்னு சொல்லியிருக்கு, இங்கே செய்யலைன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு ரெண்டு குரானை எடுத்து பார்த்தா வித்தியாசமான டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த புண்ணியவான அப்படியே வாயை கொப்பளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாப்புல. ஏன்னு கேட்டால் எப்போ கிறிஸ்தவர்கள் இந்த குரானை படிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே இந்த புண்ணியவான்கள் பயம் வந்துருச்சு, உண்மையை சொல்லிட்டாங்க. பொய்யை சொன்னோம்னா இவர் நினச்சாப்புல இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் சரித்திரங்களை எல்லாம் மாற்ற முடியாது. கண்மணி நாயகத்தின் அடிமையை சொல்லுங்க. Especially those who have been exposed to some of our brothers who live in Algeria or Morocco or other North African countries, they recite the Quran in a slightly different way. அதான் விஷயம், நல்லா கவனிக்கணும். நார்த் ஆப்பிரிக்காவில் அந்த மொராக்கோ அப்படிங்கிற இந்த தேசத்துல எல்லாம் அமெரிக்காவில் உள்ள ஓதுற அதே போல குரானை அங்கே ஓதுனா அவங்க கொண்டு போய் ஜெயிலில் போட்டு விட்டுருவாங்க. அங்கே உள்ள குரான் வேற, இங்கே உள்ள குரான் வேற, அமெரிக்காவில் இருக்கிற குரான் வேற. இது ஸ்லைட் டிஃபரன்ஸ்னு சும்மா அடித்து விட்றாப்புல, முழுக்க டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டால் அமெரிக்காவில் வச்சிருக்கிற குரானை அவன் எடுத்துகிட்டு போய் நார்த் ஆப்பிரிக்காவில் அவன் அந்த ஓதுனான் அப்படின்னா அதை எவனாவது கேட்டால் இவன் சிறுக்கு செஞ்சுட்டான், ஐயோ அல்லாஹ் அவமதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அது இஸ்லாம அந்த கொடூரமான அப்போஸ்டசி தண்டனை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. Not just a voice or not just a speaking style. அதான் அதில் ஏதோ வாய்ஸ் எப்படி விதவிதமாக எப்படி இந்த யூதை வந்து பாங்கு ஒழிப்பான் அதைத்தான் பின்பற்றுனாங்க. இதை யூதை எப்படி பாங்கு ஒழிச்சானா அதைத்தான் கண்மணி நாயகம் காப்பி பண்ணி இங்கே ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இன்ன வரைக்கும் அவங்க ஓதிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ இந்த ஸ்பீக்கிங் ஸ்டைலு, இந்த ஸ்லாங்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் Also changes in letters and words and harakat. லெட்டர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருச்சான், ஸ்டேட்மெண்ட்கள்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுதான் யதார்த்தமான உண்மை. இவங்க வேணும்னே சேஞ்ச் பண்ணாங்களா, இல்லை அதுக்கப்புறம் எத்தனை பேர் குரான் எழுதுனாங்க ஏன்னு கேட்டால், ஷியா முஸ்லீம்காரங்களுக்கு சூனா முஸ்லீம்காரங்களை கண்டா பிடிக்காது, சூனா முஸ்லீம்காரங்களுக்கு ஷியா முஸ்லீம்காரங்களை கண்டா பிடிக்காது, சலாஃபிக்கு சூஃபியை பிடிக்காது, சூஃபியை சலாஃபிக்கு பிடிக்காது. இப்படி ஏகப்பட்ட குரூப் இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அதெல்லாம் ஈரான்காரனுக்கு பாகிஸ்தானை பிடிக்காது, பாகிஸ்தான்காரனுக்கு ஈரான் பிடிக்காது. அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கிறாங்க. அதனால இவங்க தங்களுக்குன்னு நார்த் ஆப்பிரிக்காவில் அவங்க தங்களுக்குன்னு ஒரு குரானை வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் தங்களுக்குன்னு, சவுதி அரேபியாவில் தங்களுக்குன்னு ஒரு குரானை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 42 குரான் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறது 36 குரான், 36 குரான் இப்போ இருக்குது. வித்தியாசம், லெட்டர் வித்தியாசம், ஸ்டேட்மெண்ட் வித்தியாசம், அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வித்தியாசம், அப்படி இருக்குது. அதை தான் இந்த புண்ணியவான் நைஸாக ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் மொத்தமாக மாற்றியாச்சு அப்படின்னு சொன்னால் காலி இவனை ஏற்கனவே ஐஎஸ் புண்ணியவான்கள் இந்த டார்கெட் பண்ணியிருந்தாங்க சூனபதிக்கு அனுப்புறதுக்காக. ஆனால் இந்த புண்ணியவான் ரொம்ப பெரிய புண்ணியவான், யூனிவர்சிட்டியிலலாம் படிச்சிருக்காப்புல. இப்போ ஏதோ ஒரு புண்ணிய இயக்கத்துக்கு, இவங்க இஸ்லாமிய புண்ணிய இயக்கத்துக்கு இவர் சேர்மனாக இருக்காப்புல. அப்படியெல்லாம் ஏகப்பட்ட இவங்களை கணப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த புண்ணியவான் தான் வாய் கொப்பளிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது ஒன்று, வாய் கொப்பளிச்ச அப்புறம் சொன்னது ஒன்று மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. And these variances are memorized in specialized institutions known as the schools of the Qira'ah. And the அதான் ஸ்கூலில், இன்ஸ்டிடியூஷனில், எல்லா யூனிவர்சிட்டிகளில் இப்படியெல்லாம் மாற்றி ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிரிக்காக்காரன் ஓதுறது ஒன்று, அமெரிக்காக்காரன் ஓதுறது ஒன்று, வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இவர் ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. இதுதான் இந்த புண்ணியவான்களுடைய பரிதாப நிலைமை. கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி பார்த்தீங்களா, எங்கள் உலகத்திலே ஒரே ஒரு குரான் தான் இருக்குது அப்படின்னு, ஒரே குரானுடைய சட்டத்திட்டங்கள் தான் அப்படின்னு அடித்து விட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 36 குரான் இருக்கிறதா இப்போ சொல்லிக்கிட்டு வெளியில் வந்ததும், நியூஸ் எல்லாம் வெளியில் வந்ததும் பேர் கெட்டு போயிருமே அப்படின்னு முதல்ல ஆளாக இறங்கி ஆமாம் எங்கள் குரானில் வித்தியாசங்கள் இருக்குது, ஆப்பிரிக்காவில் படிக்கிற குரான் வேறு, அமெரிக்காவில் படிக்கிற குரான் வேறு, ஓதுகிற குரான் வேறு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லி இப்போ சாக்கிர் நாய்க்கு எங்கே போய் மூஞ்ச வச்சுருக்கான்னு தெரியல. இந்த புண்ணியவான்கள் இப்படி தான் எங்கே பார்த்தாலும் எங்கள் கண்மணி நாயத்தினுடைய பேர் உங்கள் புஸ்தகத்தில் பைபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னது மாதிரி உலகம் முழுசும் ஒரே ஒரு குரான் தான் இருக்குது அப்படின்னு அடித்து பச்சை போய் இந்த மாதிரியான புண்ணியவான்கள் சொல்கிறதான் அவங்க கேட்டு அவங்க பேசுகிறாங்களே தவிர அவங்களுக்கு என்ன தெரியும்? அரபியும் தெரியுது, ஒன்று மண்ணாங்கட்டியும் தெரியாது. அப்படி தான் இருப்பாங்க பாவம். அப்படியெல்லாம் பரிதாபப்பட்டு இந்த உலகத்திலே குரான் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது, வேறு குரான்கள் கிடையாது, ஒரே விதமான குரான் தான் உலகம் முழுதும் அப்படின்னு போட்டு புலர்த்துனாங்க. அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு காமிங்க. இதே போல் இதோட 2ஆம் பாகத்தை பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்த தடவை இதனுடைய 2ஆம் பாகத்தை நம்ம பார்ப்போம்.